الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் முக்தாராத் என்ற கிதாபின் பாடங்களை நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். இது அதபுல் அரப், அரபி இலக்கியம் சார்ந்த ஒரு கிதாபாக இருக்கிறது. இதன் மூலம் அரபி இலக்கியங்களை தெரிவதற்கு ஒரு இலகுவான வழி நமக்கு காட்டப்படுகிறது. இந்த பாடங்கள் படிப்பதன் மூலம் இதிலே பொதுவாக அல் முக்தாராத் என்ற கிதாபிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் குர்ஆனில் இருந்து எடுக்கப்பட்டவை, இன்னும் ஹதீஸ்களில் இருந்து எடுக்கப்பட்டவை, சஹாபாக்களுடைய வாழ்க்கை நடைமுறையிலிருந்து கொண்டு வரப்பட்டவை, அதுவல்லாது தாபிஈன்கள் இன்னும் மற்ற கலை நயம் நிறைந்த இலக்கியத்தில் தேர்ச்சி பெற்ற அந்த அறிஞர்களுடைய கிதாபுகளில் இருந்து எடுக்கப்பட்டு இதில் கோர்வை செய்யப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கிறது. அந்த வரிசையில் எப்பொழுது நாம் பாடம் 33 அடைந்திருக்கிறோம். இதன் மூலம் நமக்கு ஒரு வார்த்தையில் உள்ள அழுத்தம் தெரியும். குர்ஆனில் ஒரு வாசகத்தை அதிலுள்ள ஆழம் அழுத்தம் எவ்வளவு இருக்கும் என்பதை இந்த இலக்கியத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். இதை நாம் ஆரம்பத்திலே முக்கத்திமாவிலேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தோம். சஹாபாக்களுக்கு மத்தியிலே நடந்த உரையாடல்கள், அவர்களுக்கு மத்தியிலே நடந்த வார்த்தைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மத்தியிலே நடந்த அன்பு பரிமாற்றங்கள், இவைகளை எல்லாம் தெளிவான முறையிலே நாம் குறிப்பிட்டு காட்டியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த சேவை மிகப்பெரியதாக இருக்கிறது. இது ஜாமிஅத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக நமக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய நன்மைக்குரிய செயலாகும். இந்த நன்மையில் நாம் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்கள் ஆதரவினை தங்களுடைய கருத்துக்களின் மூலமும் இன்னும் தங்களுடைய துவாக்களின் மூலமும் தரலாம். அதேபோல் தங்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளை அள்ளி தருவதன் மூலமும் அதன் மூலம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறலாம். அந்த அடிப்படையிலே இங்கு நாம் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. QR ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெறுவோமாக. அல்லாஹு தாலா அதற்குரிய வாய்ப்பினை, பாக்கியத்தை, தௌஃபீக்கை தந்து அருள் புரிவானாக. வாருங்கள் இப்பொழுது பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஹ்வானுஸ் ஸஃபாஇ இப்னில் முகஃபஇ, உண்மையான சகோதரர்கள். இது ஆரம்பமாக ஒரு பாட் முடித்து இரண்டாவது பகுதியினை நாம் அடைந்திருக்கிறோம். சென்ற பகுதியிலே சொல்லப்பட்ட அந்த சம்பவம், அதிலே இருந்த அந்த கலை நயம், அதிலே புழங்கப்பட்ட வார்த்தையின் புழக்கங்கள், இதையெல்லாம் தெளிவாக நாம் சுட்டி காண்பித்தோம். அங்கு மானை காணோம் என்று மற்ற 3 விலங்கினங்களும், ஆமையும் காகமும் எலியும் தவித்து கொண்டிருக்க நேரத்திலே அவர்களுக்கு ஒரு யோசனை தோன்றி, காகத்தின் மூலம் மானுக்கு நேர்ந்தது என்ன என்பதை கண்டறிவதற்காக வேண்டி திட்டம் போட்டு அதை பறக்கச் சொன்னது. காகம் வானத்திலே வட்டமிட்டு வந்து சொன்னது, மான் ஒரு சிக்கலில், அதாவது வலையில் மாட்டிக்கொண்டது, அதற்கு விரிக்கப்பட்ட வலையிலே மான் சிக்கி கொண்டது என்று அந்த காகம் முதலையிடமும் எலியிடமும் சொன்னபோது, முதலை அந்த எலியிடம் சொன்னது, இந்த விஷயத்தில் அந்த ஆமையிடமும் எலியிடமும் சொன்னபோது, அந்த ஆமை இன்னும் காகம் எலிக்கு சொன்னது, இந்த விஷயத்திலே உன்னுடைய சகோதரனான மானுக்கு உதவுவதற்கு உன்னை தவிர யாரும் இல்லை. உடனே எலி மானை நோக்கி சென்று அந்த மானிடம் கேட்டது, நீ மிகப்பெரிய புத்திசாலியாக இருக்கிறாய், இதில் எவ்வாறு நீ சிக்கிக்கொண்டாய் என்பதாக கேட்டது. அதற்கு மான் சொன்னது, விதியை எந்த புத்திசாலிதான் வெல்ல முடியும்?
இந்த மானுடைய அந்த வார்த்தையை பாருங்க, இந்த கவிதை கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்க வார்த்தையை பாருங்க. விதியை எந்த புத்திசாலி தான் வெல்ல முடியும் என்று சொன்னது. இந்த ரெண்டு விதத்தை பேசி கொண்டிருக்கும் பொழுதே அந்த இடத்துல அந்த ஆமையும் வந்தது. இந்த மானுக்கு சொன்னது, நீ இங்கு எவ்வாறு வந்தாய், நம்மின் பக்கம் வரக்கூடிய நிலை இங்கு எவ்வாறு ஏற்பட்டது என்று சொல்லும்போது, அந்த வேட்டைக்காரனானவன் என் பக்கம் நெருங்கி வந்து விட்டான் என்பதாக சொன்னது. இப்போ வேட்டைக்காரன் வருவதற்குள் எலி தன்னுடைய வேலையை முடித்தாக வேண்டும். அப்ப எலி வேகமாக தன் அந்த வலையை கட் பண்ண ஆரம்பித்தது. ஆனால் இவ்வாறு அந்த எலியானது மானினுடைய அந்த வலையை துண்டித்துக் கொண்டிருக்கும் பொழுது விரோதி வரக்கூடிய சூழல் ஏற்பட்டது. எலிகளுக்கு அதிகமான பொந்து இருக்கிறது, காகம் பறந்துவிடும். ஆமையும் அந்த இடத்திற்கு வந்து விட்டது. அப்பொழுது அந்த ஆமையை பார்த்து அங்கிருந்து காகமும் எலியும் சொன்னது, எலிக்கு அதிகமான பொந்துகள் இருக்கிறது, காகம் பறந்துவிடும். நீ தடிமன் கொண்டதாக இருக்கிறாய், உன்னால் ஓடவும் முடியாது, வேகமாக அசையவும் முடியாது. அதனால வேட்டைக்காரன் நாங்க தப்பிச்சு நீ மாட்டிக்கிற கூடாது, அதனால நீ தயவு செய்து போய்விடு என்பதாக சொன்னபோது அந்த ஆமை சொன்னது, முஹப்பத் பிரியமுடையவர்களுடைய பிரிவோடு வாழ்ந்து எந்த பயன் இருக்கிறது? நேசிக்கக்கூடியவனின் பிரிவு நம்மையும் பிரித்துவிடும், நம்முடைய இதயத்தை பிடுங்கிவிடும், நம்முடைய மகிழ்ச்சியை இல்லாமலாக்கிவிடும், நம்முடைய பார்வையை மறைத்துவிடும். அதனால் என்னுடைய நண்பனுடைய பிரிவு, அவன் பிரிந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு ஆபத்து இருக்கும் பொழுது நான் ஏன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அந்த ஆமை கூறியதும், இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே வேட்டைக்காரன் வந்து விட்டான். வேட்டைக்காரன் நெருங்குவதற்கும் எலி அந்த வலையை முழுமையாக கத்தரிப்பதற்கும் சரியாக இருந்தது. எனவே மான் ஓடிவிட்டது, காகம் பறந்து விட்டது, எலி தன்னுடைய பொந்திலே புகுந்து விட்டது. ஆனால் அங்கோ வெறும் ஆமை மட்டும் மாட்டிக்கொண்டது. வேட்டைக்காரன் வந்தான், வந்து பார்த்தான், அவனுடைய வலை கிழிக்கப்பட்டு துண்டு துண்டாக்கப்பட்டு இருந்ததை பெற்றுக்கொண்டான். வலதுபுறம் இடதுபுறம் இரண்டு பக்கம் பார்த்தான், எதுவுமே கிடைக்கவில்லை. ஆனால் அந்த ஊர்ந்து ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த ஆமையை பார்த்தான், அதை பிடித்து விட்டான், அதை கட்டி வைத்து விட்டான். இதை பார்த்தவுடன் அங்கிருந்த பார்த்து கொண்டிருந்த காகத்திற்கும் எலிக்கும் மானிற்கும் மனது ஒன்றும் செய்ய முடியவில்லை, பதட்டத்திலே ஆழ்ந்து விட்டார்கள். அந்த மூன்றும் ஒன்று சேர்ந்தார்கள், என்ன செய்ய வேண்டும், இது போன்று கவலை அதிகமாகிவிட்டதே என்று சொன்னது. அப்போ அந்த எலியானது ஒரு விஷயத்தை சொன்னது, ஒரு சோதனை இருக்கிறது, அதிலிருந்து தப்பித்தோம் என்று பார்த்தால் அதற்கு பின் மிகப்பெரிய ஒரு சோதனையில் மாட்டிக்கொண்டோமே என்று சொன்னவுடன் அங்கிருந்த காகம் சொன்னது, உண்மையிலேயே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னும் அதுவே சொன்னது, அந்த எலியே சொன்னது, மனிதன் ஒரு கஷ்டத்திலே மாட்டிவிட்டான் என்றால் அவன் அதில் வலிக்கு விழாதவரை அவன் தப்பித்து கொண்டே இருப்பான். வலிக்கு விழுந்து விட்டான் என்றால் அவனுடைய வழுக்குதல் என்பது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அவன் நன்கு உரமான திடமான பூமியிலே நடந்தாலும் சரி, வழுக்கல் ஏற்பட்டு விட்டால் வலிக்கு கொண்டுதான் இருப்பான் என்று சொல்லிவிட்டு, அவைகள் தங்களுக்கு மத்தியிலே ஆமையை போன்ற ஒரு நண்பர் கிடைக்க வேண்டும், அதற்கு இணையானவர் யாரும் இல்லையே, தன்னுடைய நட்பு கண்ணியமானது, உயர்ந்தது. இவ்வாறு ஒரு தந்தையின் நட்பு ஒரு குழந்தையின் மீது பிரியம் இருக்குமோ, தந்தையின் பிரியம் குழந்தையின் மீது இருக்குமோ, அதே போன்று பிரியம் அல்லவா, அந்த அதை மரணத்தை தவிர எதுவும் பிரித்துவிட முடியாது. எனவே இந்த ஆமை மாட்டிக்கொண்டதே என்று அந்த மூன்றும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தது. என்ன செய்வது என்று அறியாமல் தெரியாமல் முழித்து கொண்டிருந்தது. அதாவது நம்முடைய நண்பர் ஆபத்தில் சிக்கிக் கொண்டார், என்ன செய்வது என்று அவைகளுக்கு மத்தியிலே பேசிக்கொண்டே இருந்தது. மேலும் அவைகள் பேசிக்கொண்டன. எலியானது சொன்னது, என்னுடைய கவலை எல்லாம், என்னுடைய அச்சம் எல்லாம் என்னுடைய சிறந்த நண்பரான அந்த ஆமையின் விஷயத்தில் தான் இருக்கிறது. அதனுடைய நட்பிற்கு எந்தவித பகரம் இல்லாத, எந்தவித பகரத்தையும் எதிர்பார்க்காத நட்பாக இருக்கிறது. இருந்தாலும் கண்ணியத்திற்குரிய நட்பாக இருந்தது, சிறப்பு மிகுந்த நட்பாக இருந்தது. எவ்வாறு ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையின் மீது பாசம் வைப்பாரோ அதைவிட மிக சிறந்ததுதான் நட்பாக இருக்கிறது. அந்த நட்பை மரணத்தை தவிர எதுவுமே பிரிக்க முடியாது. ஓ கை சேதமே, இந்த உடலுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையா என்பதாக தங்களுக்குள்ளே தான் அந்த எலியானது பேசிக் கொண்டிருந்தது.
மேலும் எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது. எவ்வாறு நட்சத்திரங்கள் உதிக்கிறது, அது நிலையாக இருப்பதில்லை, அது மறைந்து விடுகிறது. அதேபோல் சூரியன் உதிக்கிறது, அதுவும் மறைந்து விடுகிறது. எதற்குமே நிரந்தரம் என்பது கிடையாது என்பதாக தங்களுக்குள் பேசிக்கொண்டு கவலையை வெளிப்படுத்தி கொண்டது. என்பதாக பேசி தங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருந்தது. இவ்வாறு இறுதியாக அந்த ஆமை என்ன நிலையானது, அது எவ்வாறு தப்பிக்கின்றது என்ற விஷயங்களையும் நாம் அடுத்தடுத்த பாடங்களிலே காண்போம். இப்பொழுது வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சென்ற பாடத்திலே காகமானது சுலஹஃபாத்திற்கு தகவல் கொடுத்தது. அதாவது வானத்தில் வட்டமெடுத்து காகம் பார்த்து விட்டு மானானது ஒரு விலையிலே சிக்கியிருப்பதை பார்த்தது. ஃபைதல் லபியு ஃபில் ஹபாயிலி முக்தனசன். ஃபைதல் லபியு, அந்த மானாகிறது, ஃபில் ஹபாயிலி, வலையிலே, முக்தனசன், சிக்கப்பட்டதாக, மாட்டிக்கொண்டதாக ஆகியிருந்தது. ஃபன் கல்ல முஸ்ரியான், அது வேகமாக வந்தது, அதாவது இறங்கியதுன்னு அர்த்தம். அந்த காகமானது ஃபன் கல்ல, வேகமாக இறங்கியது, அல் முஸ்ரியான். ஃபஅக்பரஹுமா பிதாலிக்க, அந்த இரண்டுக்கும் அறிவித்தது. மான், அதாவது காகம் அறிவித்தது. ஹுமாங்கிறது அந்த எலிக்கும் ஆமைக்கும் அறிவித்தது. பிதாலிக்க, அந்த செய்தியை கொண்டு, மான் இது போன்று வலையில் சிக்கிக் கொண்ட செய்தியை. ஃபகாலத்தி சுலஹஃபாத்து வல் குராபு லில் ஜுர்தி, அந்த ஆமையும் காகமும் சொன்னது, லில் ஜுர்தி, எலிக்கு சொன்னது, ஹாதா அம்ருன், இது ஒரு பெரும் விஷயமாகும், லா யுர்ஜா ஃபீஹி, அதிலே ஆதரவு வைக்கப்படாது, கைருக், உன்னை தவிர யாரையும் இது விஷயத்திலே ஆதரவு வைக்கப்படாது. கைரக் என்பதாக சொல்ல, உன்னை தவிர யாரையும் ஆதரவு வைக்கப்படாது. அகிஸ் அஹாக்க, அகாச யுகீசு, அகிஸ் அம்ரு, அஹாக்க, உன்னுடைய சகோதரனுக்கு நீ உதவி செய் என்பதாக சொன்னது. ஃபஸஅல் ஜுர்து முஸ்ரியான், எனவே விரைந்தது, அல் ஜுர்து எலியானது, முஸ்ரியன் வேகமாக விரைந்து சென்றது. ஃபஅத்தல் லபிய, மானை வந்தடைந்தது. அத்தனை வந்தது, அல்லபிய மாண்டம் வந்தது. ஃபகால லஹு, இந்த மானுக்கு சொன்னது, கைஃப வகஅத ஃபீ ஹாதிஹில் வர்த்ததி, கைஃப எவ்வாறு நீ விழுந்தாய், மாட்டிக்கொண்டாய், ஃபி ஹாதிஹில் வர்த்ததி, இந்த சிக்கலிலே. பொதுவாக வர்த்தத் என்றால் சிக்கல், சகதி, சேருக்கு சொல்றது, ஆபத்தான இடத்துக்கு சொல்றது, அதே மாதிரி தீமையில் மாட்டிக்கொள்வது, இது போன்ற விஷயங்களுக்கு சொல்றது. அப்ப அந்த மான் கேட்குது, அந்த மானிடம் கேட்டது, நீ எவ்வாறு இங்கு வந்து இந்த சிக்கலில் மாட்டிக்கொண்டாய் என்பதாக எலியானது அந்த மானிடம் கேட்டது. அன்த மினல் அக்கியாஸ், நீயோ அறிவாளிகளிலிருந்து உள்ளவனாக இருக்கிறாய். காலல் லபியு, மான் சொன்னிச்சு. இப்படி கேட்ட உடனே மானுடைய பதில் பாருங்க. மானானது பதில் சொன்னது, வருத்தத்துண்டா பொதுவாக பள்ளத்துக்கு சொல்றது, அது மாதிரி அழிவிடம், திக்கு தெரியாத பாதை, பீடை, சேர் சகதி நிரம்பிய இடம், இதற்கெல்லாம் சொல்றது. இந்த இடத்துல இந்த சிக்கலில் நீ மாட்டிக்கொண்டாயின்னு கேட்டவுடனே காலல் லபியு, அந்த மான் சொன்னது, ஹல் யுகுனில் கையிச மஅல் மகாதீரி ஷைஅன், இந்த அறிவாளியை, கையிஸ்னா அறிவாளி, இந்த அறிவாளியை தேவையற்ற ஆக்குமா, விதிகள் இருப்பதுடன், எந்த ஒரு கொஞ்சத்தாலும் விதிகள் இருப்பதுடன் இந்த அறிவாளியை தேவையற்ற ஆக்குமா என்பதாக மான் சொன்னது. அந்த மான் சொன்னது, அதாவது அதிலிருந்து எந்த அறிவாளிதான் தப்பிக்க முடியும் என்பதாக கேட்டது. இப்போ பைனமா ஹுமா ஃபில் ஹதீசி, அந்த இரண்டும், அந்த நேரத்திலே அந்த இரண்டும், அதாவது மானும் எலியும், ஃபில் ஹதீசி பேச்சிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது, இத் வாஃபத் ஹுமா, அந்த ரெண்டையும் வந்தடைந்தது, அஸ்ஸுலஹஃபாத்து, அந்த நேரத்தில் தோதுவாக வந்தது, அஸ்ஸுலஹஃபாத் ஆமை. ஃபகால லஹல் லபியு, அபு லபியானது அந்த சுலஹஃபாத்துக்கு சொன்னது அந்த சுலஹஃபாத்துக்கு, ஆமைக்கு, மான், மா அசப்த, மா அசப்தி பி மஜிஇக்கி இலைனா, மா அசப்தி பி மஜிஇக்கி, உன்னுடைய இந்த வரவை கொண்டு என்ன ஆனது, இலைனா நம்மின் பக்கம், நீ ஏன் இங்கு வந்தாய். இன்னல் கானிச, நிச்சயமாக வேட்டைக்காரன், லவின்தஹா இலைனா,
நம்மின் பக்கம் வந்து விட்டால், இன்தஹானா நெருங்கி விட்டால், முடிந்து விட்டால் அர்த்தம். நெருங்கி விட்டால் வகது கதஅல் ஜுரது அல் ஹபாயில, திட்டமாக துண்டித்து விட்டது அல் ஜுரத் அந்த எலியானது, அல் ஹபாயில் அந்த வலைகளை, இஸ்தபக்துஹு அதுவன், விரண்டோடும் நிலையில் அவனை நான் முன்னோக்கி செல்ல வைப்பேன். வலில் ஜுர்தி, அதாவது எலிக்கு, அஹ்ஜாருன் கசீரத்துன், அதிகமான பொந்துகள் இருக்கிறது. வல் குராபு யத்தீரு, வல் குராபி யத்தீரு, இன்னும் வல் குராபு, இன்னும் குராப் இருக்கிறதே, யத்தீரு பறந்துவிடும். வாந்தி சகீலத்துன், நீயோ வெயிட்டானதாக, தடிமன் கொண்டதாக இருக்கிறாய், கனமுள்ளதாக இருக்கிறாய். லா சயலக்கி, உனக்கு ஓட முடியாது. லா சயலக்கினா உன்னால் ஓட முடியாது. வலா ஹரக்கத்தன், உன்னால் அசையவும் முடியாது. வாஹாஃபு அலைக்கி, நான் உன் மீது பயப்படுகிறேன். அல் கானிச, வேட்டைக்காரனை. காலத், அப்பொழுது அந்த ஆமை சொன்னது, லா ஐஷ மா ஃபிராக்கில் அஹிப்பத், பிரியமானவர்களுடைய பிரிவுடன் வாழ்க்கை என்பது கிடையாது. இதா ஃபாரக்கல் அலீஃபு, அதாவது பிரியமானவன் பிரிந்து விட்டால், அலீஃபஹு அவனுடைய நேசனை, தன்னுடைய நேசனை, ஒரு நேசன் பிரிந்து விட்டால், ஃபகது திட்டமாக, சுலிப ஃபுஆதுஹு அவனுடைய இதயம் பிடுங்கப்பட்டுவிடும், எடுக்கப்பட்டுவிடும். வ ஹரும சுரூருஹு அவனுடைய நிம்மதி என்பது, சந்தோஷம் என்பது தூரமாகிவிடும். மஹருமாகிவிடும், விலகியதாக ஆகிவிடும். அதாவது ஹுரிமன் சொல்ல, ஹுரிம சுரூரு, அவனுடைய மகிழ்ச்சி என்பது ஹராமாக்கப்பட்டுவிடும், விலக்கப்பட்டுவிடும். வ குஷிய பசருஹு அவனுடைய பார்வையானது மூடப்பட்டுவிடும். பலம் என்தஹி கலாமுஹா, அதனுடைய அந்த பேச்சு முடியவில்லை. என்தஹினா பலம் என்தஹி முடியவில்லை, கலாமுஹா அந்த ஆமையினுடைய பேச்சு முடியவில்லை. ஹத்தா எதுவரை என்றால், வாஃபல் கானிசு அந்த வேட்டைக்காரன் அங்கு வந்து விடும் வரை. அப்போ வேட்டைக்காரன் வந்துட்டான். வாஃபக தாலிக்க, கரெக்டா தோதுவானது. தாலிக்க அந்த வேட்டைக்காரன் வருவது தோதுவானது. ஃபராகல் ஜுருதி எலி முடிப்பதை தோதுவானது. எலி முடிப்பதை அந்த வேட்டைக்காரன் வந்ததும் தோதுவானது. மின் கத்இ ஷரக்கி, அந்த வலையிலிருந்து, வலையை துண்டிப்பதிலிருந்து எலி முடிவது வேட்டைக்காரன் வருவதற்கு ஒப்பாக இருந்தது, இணையாக, கரெக்டாக, பொருத்தமாக, தோதுவாக இருந்தது. ஃபநஜல் லபியு பி நஃப்ஸிஹி, மான் தன்னுடைய நஃப்ஸை கொண்டு, தன்னுடைய உயிரை கொண்டு தப்பித்து விட்டது. தாரல் குராபு முஹல்லிகன், அப்போ காகமானது பறந்து விட்டது. முஹல்லிகன் வட்டமடைத்த நிலையிலே. தஹலல் ஜுர்து லிபாலில் அஹ்ஜாரி, எலி நுழைந்து விட்டது. லிபாலில் அஹ்ஜாரி பொந்துகளில் சிலதில் நுழைந்து விட்டது. வலம் எபுக கைரு சுல்ஹஃபாத்தி, வலம் எபுக அங்கு பாக்கியாக இருக்கவில்லை. கைரு சுல்ஹஃபாத்தி, சுல்ஹஃபாத்தை தவிர, அதாவது ஆமையை தவிர எதுவும் அங்கு பாக்கியாக இருக்கவில்லை. வதன சையாது வேட்டைக்காரன் வந்தான். வஜத ஹிபாலத்தஹு அவனுடைய வலையை அவன் பெற்றுக்கொண்டான். முகத்தாத்தன் துண்டிக்கப்பட்ட நிலையிலே. அவன் வந்து பார்த்தா வலை துண்டிக்கப்பட்டு போய் கிடக்குது. நவர யமீனன் வ ஷிமாலன், அவன் வலது பக்கமும் பார்த்தான், இன்னும் இடது பக்கமும் பார்த்தான். ஃபலம் யஜித் கைர சுல்ஹஃபாத்தி ததுப்பு, அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. கைர சுல்ஹஃபாத்தி ஆமையை தவிர, ததுப்பு அதாவது ஊர்ந்து செல்லக்கூடிய ஆமையை தவிர அவன் வேறு எதையும் அங்கு பெற்றுக்கொள்ளவில்லை. ஃபஅஹதஹா அந்த ஆமையை பிடித்து விட்டான். வரபதஹா இன்னும் அதை கட்டினான். ஃபலம் எல்பஸ் அல் குராபு வல் ஜுர்து வல் லபியு, ஃபலம் எல்பஸ் இருக்க முடியவில்லை, தங்க முடியவில்லை. குராப் இன்னும் அதாவது காகம், வல் ஜுர்து எலி, அல் லபியு மானால் ஒரு இடத்துல இருக்க முடியவில்லை. அவர்கள் ஒன்று சேர்ந்தே தவிர. ஃபனதரு எனவே பார்த்தார்கள். அல் கானிச வேட்டைக்காரனை. கது ரபத்த திட்டமாக அவன் கட்டிவிட்டான். அல் சுல்ஹஃபாத் அதாவது அந்த ஆமையை கட்டிவிட்டான். ஃபஸ்தத்த ஹுஸ்னுஹும் அவைகளுடைய கவலை அதிகரித்து விட்டது, கடுமையாகிவிட்டது. وقال الجرد ما أرانا نجاوز عقبة من البلاء إلا صرنا في أشد منها. وقال الجرد அந்த எலியானது சொன்னது, மா அரானா நாம் கருதவில்லை,
நுஜாவிசு கடப்பதாக, அகபத்தன் ஒரு எல்லையை, ஒரு பள்ளத்தாக்கை, மினல் பலாயி சோதனையிலிருந்து ஒரு பள்ளத்தாக்கை நான் கடப்பதாக கருதவில்லை. இல்லா சிர்னா மாரியை தவிர ஃபி அஷத்த மின்ஹா, அதைவிட மிக கடுமையானதிலே நாம் மாரியை தவிர எந்தவித பள்ளத்தாக்கையும், சோதனையினுடைய அந்த பள்ளத்தாக்கை, சோதனையினுடைய அந்த சிரமத்தை நாம் கடக்கவில்லை. சோதனையினுடைய அந்த விஷயத்தை கடந்ததாக நாம் கருதவில்லை. வலக்கது சதக்கல்லதி கால், மேலும் அதே ஜுருது எலி சொன்னது, வழக்கு திட்டமாக சதக்க உண்மை சொல்லிவிட்டார். அல்லதி கால், யார் சொன்னாரோ, எவர் சொன்னாரோ அவர் உண்மையை சொல்லிவிட்டார். லா எசாலுல் இன்சானு, மனிதன் நீங்காமல் இருந்து கொண்டே இருக்கிறான். முஸ்தமிர்ரன், தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறான். ஃபி இக்பாலிஹி, அவனுடைய முன்னேற்றத்திலே, அவன் முன்னோக்கி செல்வதிலே. மாலா யாசிர், எதுவரை அவன் வழிக்கு விழவில்லையோ, எதுவரை அவன் தடுமாறாமல் சென்று கொண்டிருக்கின்றானோ அது வரைக்கும் அவன் முன்னோக்கி செல்வதிலே தொடர்ந்து நீங்காமல் இருந்து கொண்டிருக்கிறான். இதா அசர, அவன் வழிக்கு விழுந்தால், லஜ்ஜ பிஹில் இசாரு, லஜ்ஜ பிஹில் இசாரு, அவனை கொண்டு தொடர்ந்து விடுகிறது. லஜ்ஜன தமாதாங்கிற அர்த்தம், தொடர்ந்து விடுகிறது. பிஹி, அந்த மனிதனை கொண்டு, அல் இசாரு வழிக்கு விழுதல் என்பது தொடர்ந்து விடுகிறது. இன் மஷாஃபி ஜததில் அரதி, அவன் நடந்தாலும், ஃபி ஜததில் அரதி பூமியினுடைய சமமான மேற்பரப்பிலே, திடமான சமமான மேற்பரப்பிலே, பூமியின் மேற்பரப்பிலே நடந்தாலும் வழிக்கு விழுதல் என்பது தொடர்ந்தாகிறது. வஹதரி அல சுலஹஃபாத்தி, வஹதரி என்னுடைய அந்த பயமே, அச்சமே, அல சுலஹஃபாத்தி அந்த ஆமையின் மீது என்னுடைய அச்சமே, என்னுடைய பயமெல்லாம் அந்த ஆமையின் மீதுதான். ஹைரில் அஸ்திகாயி, நண்பர்களிலேயே மிகச் சிறந்தவர். அல்லத்தி, எப்படிப்பட்ட நண்பர்? ஹில்லத்துஹா, அதனுடைய தோழமை இருக்கிறதே, லைசத்லில் முஜாசாத், பகரத்திற்காக வேண்டி அல்ல. முஜாசாத்னா ஒன்றுக்கொன்று என்னது, இஜாசா, பகரத்திற்காக வேண்டி அல்ல. வலால் இல்திமாசி முகாஃபாத்தின், இன்னும் ஒன்றுக்கொன்று, அதாவது சமத்துக்கு சமமானதாக இல்லை. வலால் இல்திமாஸ், அது தேடுவதாக இல்லை. முகாஃபாத்தின், அதற்கு பகரத்தை, அதாவது அதற்கு சமத்தை, அதற்கு தோதுவானதை தேடுவதாக, அதாவது நான் செய்ததற்கு நீ எனக்கு அதே போல செய்யணும் என்று தேடக்கூடிய நட்பல்ல. வலாக்கின்னஹா, என்றாலும், சில்லத்துல் கரமி வஷரஃபி, அது சங்கை இன்னும் சிறப்பினுடைய நட்பாக, தோழமையாக இருக்கிறது. ஹில்லத்துன் ஹிய அஃலலு, அது ஒரு தோழமை, ஹிய அது மிகச் சிறந்ததாக இருக்கிறது. மின் ஹில்லத்தில் வாலிதிலி வலதிஹி, ஒரு தந்தை தன் மகன் மீது வைக்கக்கூடிய அந்த பிரியத்தை விட மிக மேன்மையானதாக, சிறந்ததாக இந்த ஆமையின் பாசம், ஆமையின் தோழமை இருக்கிறது. ஹில்லத்துன் லா எசீலுஹா இல்லல் மவுத், அது எப்படிப்பட்ட தோழமை என்றால், லா எசீலுஹா, அதை நீக்காது, இல்லல் மவுத், மரணத்தை தவிர எதுவுமே அதை அகற்றிவிட முடியாது. அப்படிப்பட்ட தோழமைதான் ஆமையின் தோழமை என்பதாக அந்த எலியானது மானுக்கும் காகத்திற்கும் சோகத்தோடு மிகுந்த ஒரு கவலையோடு இந்த விஷயத்தை எடுத்து சொன்னது. அப்போ அந்த ஆமை பிடிபட்டதன் வருத்தத்துல அந்த இரண்டும் மூன்று ஜீவராசிகளும் துடித்து கொண்டிருக்கின்றன. காப்பாற்ற வழி என்ன என்பதாக தங்களுக்குள் கலங்கி கொண்டிருக்கின்றன. இன்னும் எப்படியாவது நம் தோழரை காப்பாற்றிவிட வேண்டும் என்ற சிந்தனையில் அவைகள் மூன்றும் ஒன்றோடொன்று பேசி கலந்து, அதனால் இருக்க முடியவில்லை, தன்னால் ஒரு இடத்துல அமர்ந்து இருக்க முடியவில்லை, எப்படியாவது காப்பாற்றி ஆக வேண்டும் என்ற சிந்தனையிலே அவைகள் தங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய உரையாடல் தான் இதுவாக இருக்கிறது. எனவே இதற்கு பிறகு அந்த மூன்றும் என்ன செய்கிறது, எவ்வாறு ஆமையை காப்பாற்றுகிறது என்ற விஷயத்தை நமக்கு தெளிவாக பார்க்கலாம். இப்பொழுது இதிலே ஒவ்வொரு இபாரத்துகள், அதனுடைய கவலையை வெளிப்படுத்தக்கூடிய இபாரத், அதனுடைய தோழமை சுட்டி காட்டக்கூடிய, அதனுடைய ஆழத்தை பதிவு செய்யக்கூடிய விஷயம், அதே போல் அந்த சுலஹாஃபாத்தின் மீது, ஆமையின் மீது அவைகள் கொண்ட கவலையினுடைய உச்சக்கட்டம், இன்னும் ஒவ்வொரு படிப்பினைக்குரிய ஒரு மனிதன் ஒரு விஷயத்துல வழிக்கு விழாமல் சென்று கொண்டிருக்க வேண்டும், வழிக்கு விழுந்து விட்டால் எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்படும் என்பதெல்லாம் எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கதையின் மூலம் அழகழகான இபாரத்துகளை கோர்வை செய்து நமக்கு தந்திருக்கிறார். இன்னும்
அதற்கு பிறகு என்ன நடந்தது, எவ்வாறு ஆமை காப்பாற்றப்பட்டது அல்லது மாட்டிக்கொண்டதா என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களிலே காண இருக்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.